இது 10 தொடர்ந்து 10ஆம் அவதாரம் 11. அதாவது 10க்கு அப்புறம் 11 கொண்டு வரணும்ல. ஏன்னா 10ஆம் அறிவது இறைவனை அறிவோம். அப்போ இறைவனை அறிஞ்சது பிறகு நீ என்ன அறிஞ்ச? அதுக்கப்புறம் 11. அந்த 11 இப்போ இந்த இதில் நான் அதை பற்றி நான் விளக்கம் சொல்கிறேன். அதில் முக்கியமாக நான் ஒலியை பற்றி சொல்லியிருந்தேன். அந்த ஒலியை பற்றி சொல்கிறது விஷயம் என்னென்னா, கண்டுபிடிப்புலேயே ரொம்ப அபூர்வமான கண்டுபிடிப்பு அப்படின்னா, எத்தனையோ ஆச்சரியமான கண்டுபிடிப்பு, ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய கண்டுபிடிப்புனா இந்த ஒலி பயணம் செய்து ஒலி வேகம் நகரக்கூடியது, ஒலி பயணம் செய்துன்னு கண்டுபிடிச்சாங்க. அது கண்டுபிடிச்சது மெய்ஞானிகள் நாணத்தால் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி கண்டுபிடிக்குது, அது எவ்வளோ வேகமாக ஓடுதுன்னு அதுக்கு பல ஆராய்ச்சிகள் நடந்து எப்படி கண்டுபிடிச்சி இப்போ ஒலிக்கு 2 உருவம் இருக்குது. ஒன்று அலையாகவும் பயணம் செய்து துகள்களாகவும் பயணம் செய்து பார்ட்டிக்கல்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வேவா பார்ட்டிக்கலா, அது என்ன, அது எப்படி 2 உருவம் மாறுது, நேரத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி மாறுது, இதை பற்றி 100 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்களாம் படிக்க போனீங்கன்னா புரியாது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது படிக்கணும்னா பல வருஷங்கள் படிக்கணும். அப்போ கூட இப்போ 100 வருஷமாக ஆராய்ச்சி நடந்து இன்னி வரைக்கும் அவங்களால ஒரு முடிவுக்கு வர முடியல. அதாவது எதுக்கு தகுந்த மாதிரி அப்படி எடுத்துக்கிட்டாங்க. எதுக்கு இதுக்கு நம்ம பார்ட்டிக்கலாக எடுத்துக்குவோம், எதுக்கு துகளாக எடுத்துக்குவோம் அப்படின்னு அதில் பல ஆராய்ச்சி போயிட்டு இருக்குது. இப்போ அந்த ஒலியை பற்றி தான் நான் சொன்னேன், ஒலி எப்படி அப்படின்னு. அது சொல்லிட்டு இருக்கும்போது அது முடிஞ்சிடுச்சு. அப்புறம் அதை தொடர்ந்து தான் இது. சரிங்களா? இன்னும் எவ்வளோ விஷயம் இருக்குது. அதாவது வானத்தில் நடக்கிற ஆச்சரியமான விஷயங்கள் இல்லை. இப்போ உங்கள் கைக்குள்ளே எத்தனையோ பிளாக் ஹோல் இருக்குது. இப்போ இப்போ மிருகத்துக்குலாம் வால் இருக்குல்ல, வால் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு கோள்களுக்கும் வால் இருக்குது, பூமிக்கும் ஒரு வால் இருக்குது. அப்படிலாம் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் வால் இருக்குது. இப்போ இதெல்லாம் சொன்னேன்னு வச்சிங்கன்னா எப்படி நான் சொல்ல முடியுது? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்தவங்களும் கடவுள் பெறால், நான் கடவுளை பார்த்தேன், கடவுளை பேசினேன், எனக்கு கடவுள் சொன்னார், கடவுளால் அனுப்பப்பட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட அவங்களால கூட அந்த தெளிவாக ஏன் சொல்ல முடியல? ஏன்னா இது மொத்தம் இதை 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 வடிவமைத்தவங்களுக்கு தெரியும். யார் ஒன்று தயாரிக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே தெரியும் அவங்க எப்படி தயாரித்தாங்கன்னு. இதை வடிவமைத்தது மாம் டேடு. அதனால் அவங்களுக்கு தெரியும் இறைவன். அதாவது இது புரிஞ்சுங்க, இது இருக்குல்ல பிரபஞ்சம், இது பிரபஞ்சத்துக்கு வெளியில், அதுதான் இது யூனிவர்ஸ்ன்னு போட்டேன். இந்த கோடு பிரபஞ்சத்துக்கு வெளியில், இது இறைவனுடைய இடம். இப்போ இல்லை என்ற இடத்துல இருக்குது இங்கே இறைவன். இந்த இடத்துல 2 இறைவனுடைய இறை ஒன் இறைவன். அதாவது ஒரு இறை இருக்குது, இறைவனோட ஒரு இறை இருக்குது, ஒரு நிறை இருக்குது. நிறைனா முடிஞ்சிச்சு, இறைவனோட அந்த இறையும் நிறையும் ஒரே இதில் முடிஞ்சிடுச்சு. ஆனால் இங்கே இது என்ன ஆகுதுன்னா இன்ஃபினிட் ஆகுது. இது இன்ஃபினிட் ஆகுது வச்சுங்க. இந்த நான் இறையை இப்போ இறை ஒலின்னு சொல்கிறேன். அதாவது இதுக்குள்ளே சார்ந்து தான் ஒலியெலாம் அமையும். அதாவது எல்லாமே ஒன்று பின்னாடி வரணும்னு வச்சுங்க. நீர், காற்று, மண் அப்படின்னு சொல்கிற மாதிரி. சரியா? அதே மாதிரி பிங் தேரி பெருமெடிப்புன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ பெருமெடிப்புன்றது இறைவனுடைய இறை தான் காரணம். அது நிறைவோட முடிஞ்சுது. ஆனால் பெருவெடிப்பு மட்டும் இல்லை, சிறு வெடிப்பும் இருக்குது. அப்படி 2 வெடிப்பு இருக்குது. அதையும் கவனிக்கணும். இப்போ இந்த விஷயம் மிக நான் சாதாரண ஆள் தான், என்னால் எப்படி சொல்ல முடியுது? அது எல்லாம் நான் சொல்லுங்களேன், அந்த பயணத்தில் அது எல்லாம் தெரியும் பொழுது எனக்கு ஆன்சர் என்கிட்ட ஆல்வேஸ் இருக்குது. நான் பார்த்த மாதிரியே இருக்குது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிற அத்தனை விஷயம் ஒளியில் பயணம் செய்யுது. அது யாருக்கு எது கிடைக்குதோ, யாருக்கு என்ன தெரியுதோ, லைட்டு மாதிரி தான். ஒரு லைட்டு இப்படி இங்கேருந்து போச்சுன்னா ஒரு இடத்துல பட்டு திரும்பும்ல, அந்த மாதிரி யாருக்கு எந்த இது படுதோ அப்படி. சிலர் இசையில் ரொம்ப இதாக இருக்கலாம். ஒருத்தவங்க பாட்டு எழுதுறதில்ல. சில பேர் ஒவ்வொருத்தவங்க இப்படி இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்களாம் பார்க்கணுன்னா டெஸ்லாவோடைய வரலாறு பாருங்கள், கணக்கு பிள்ளை ராமராஜன் கணக்கு பாருங்கள். அவருக்கு எப்படியாப்பட்ட கணக்கெல்லாம் அவருக்கு வந்துச்சு, அவருக்கே தெரியாது என்ன கணக்கு. அவர் கணக்கு இன்னும் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத கணக்குலாம் அவர்கிட்ட நிறைய கணக்கு இருக்குது. கடவுள் கொடுத்தாரு, அந்த கணக்கெலாம் சொன்னார். அவருக்கு எப்படி அந்த கணக்கெல்லாம் வந்துச்சுன்னு தெரியாது. அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போ இறைவனுடைய இறை இது நிறை முடிஞ்சு, அந்த இறையில் உருவாகிறது தான் இந்த வே. சரிங்களா?
இந்த ஒவ்வொரு வேக்கும் இந்த இடத்துல வந்து இந்த பார்ட்டிக்கல் கண்டிப்பாக உருவாகும்ல. ஒரு இதில் இடிச்சுதாகவும் இங்கே ஒரு பார்ட்டிக்கல் உருவாயிடும்ல. அந்த இதுதான் இப்போ விஞ்ஞானிகளை கொழுப்புது. இந்த ரெண்டு தான் இப்போ ஒளியில் வந்து கொழுப்புது. சரிங்களா? அனைத்து உயிரும் இந்த உயிரின் எத்தனை உயிருக்கு இது இருந்தாலும் சரி, அனைத்துக்கும் இந்த வால் இருக்குது. இந்த உருட்டைக்கு பின்னாடி ஒரு வால் இருக்குது. அது நீங்கள் சேர்த்துக்கலாம், எப்படின்னா இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இது 10 இயற்கை போடுற 10. இதுதான் மொத்த லைட்டுடைய ரகசியம். பார்த்துங்க. அப்புறம் அதுதான் அது தமிழில் ஒன்றுனா, தமிழில் வந்து இப்படி தான் ஒன்று முத உருவாச்சு. இந்த ஓம் என்ற எழுத்து எழுத்து தான் இந்த அக்கன்னா. எங்கே இருக்குது? இங்கே அக்கன்னா. இந்த அக்கன்னா இருக்குல்ல, இதுதான் ஓமு. அப்புறம் மாற்றிக்கிட்டாங்க, அது வேறு விஷயம். அந்த ஓமை சுற்றி தான் அந்த அக்கன்னா வச்சு தான் மற்ற அறிவுலாம் பிறந்தது. அப்போ அந்த அப்போ மேலே வந்து இந்த 11 மேலே இறைவனுடைய இது, இங்கே கீழே இன்ஃபினிட்டி, மாம் டேட், கடவுள், அல்லாஹ், கோவுல்னா கடவுள். பாருங்கள், ஒருத்தர் கோவுல்னு பேர் வச்சவங்க கூட ரொம்ப சிந்திச்சு வச்சாங்களாம். கோகுல்னு பேர் வச்சுக்கிறது கடைசியில் பார்த்தா அதுவும் கடவுள் அர்த்தம் தான் வருது. இதே மாதிரி யாரை எப்போ யூஸ் பண்ணணுமோ, அதாவது எப்படின்னா, நம்ம இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம கூட லட்சக்கணக்கெல்லாம் உயிரணுக்கள் வந்துச்சு. அதுலேருந்து நம்ம ஒருத்தவங்களும் ஜெயிச்சு வந்தோம், மற்றதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதே மாதிரி இந்த உலகத்தில் வர்ற பிறந்த மக்கள் எல்லாம் வெற்றி வீரர்கள் தான், சூப்பர் ஸ்டார் தான். ஆனால் இதுலேருந்து ஒருத்தவங்க ஜெயிப்பாங்க, ஒரு லட்சக்கணக்கில் வேஸ்ட் ஆவாங்க. அவங்கவுங்க வெவ்வேறு துறையில். அப்படி இல்லை, ஆன்மீகம் தான், ஆன்மீகம்னு இல்லை, எல்லாமே மக்களுக்கு தேவை தான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நான் ஒரு தடவை பிளேனில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் உம்ரா ஹஜ்ஜுக்கு போனார் வச்சுங்க, பக்கத்தில் முல்லா. நான் கேட்டேன், நீங்களாம் தொழுவீங்களா? உம்ரா சரிங்களா, எதுக்குன்னு கேட்டேன். அவர் சொன்னார், சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தான், நரகத்தை தப்பிக்கிறதுக்கு தான் சொன்னார். அப்போ சொர்க்கத்துக்கு போகணுன்னா தொழுதே ஆகணுமா? இதெல்லாம் செஞ்சோமா? இது உம்ரா சரியோ ஹஜ்ஜு சரியோ செய்யலையோ அது பிரச்சனை கிடையாது. ஆனால் தொழுவுறது கண்டிப்பாக தொழுதாகணும், தொழுவுன்னா போக முடியாது சொர்க்கம் அப்படின்னு. அப்படிங்களா? சரி, ஓகே. இப்போ தொழுவாதவங்கலாம் போக முடியாது. அப்போ நான் சொன்னேன், இப்போ நீங்கள் சுகமாக உம்ரா ஹஜ்ஜுக்கெலாம் போகும்போது பிளேன்லாம் போகிறீங்களே, அவன் கண்டுபிடிச்சவன் தான் உயிரை பணைய வச்சு இந்த பிளேனை கண்டுபிடிச்சி கொடுத்தானே, இப்போ அவனாம் தொழுதுருக்க கூட மாட்டான், அவனாம் போவானா கேட்டதுக்கு பதில் இல்லை. தொழுலாம் போக முடியாது, ஆனால் எனக்கு தெரியல இப்போ நான் என்ன சொல்கிறதுன்னு. அந்த மாதிரி அப்படிலாம் அநியாயம் பண்ண மாட்டாங்க மாமடியாட்டி. எல்லாரும் போகலாம், தர்மத்தோடு வாழ்கிறவங்க எல்லாரும் போகலாம். அது இதுக்காக நான் தான் BTN 65 65 ஒரு வேதமே எழுதியிருக்கேன், மாமடியாட்டின் வேதம்னு. அதில் முஸ்லீம்களுக்கு என்ன இருக்குது, முஸ்லீம் தான் ரொம்ப கட்டாயமாக தொழுதாகணும், மற்றவங்களாம் மறுவாய்ப்பு இருக்குது. இப்போ என்னை நீங்கள் கண்டுக்காமல் போயிட்டீங்கன்னா, நீங்கள் மறுபடியும் நரகத்துக்கு போய் மறுபிறவி எடுத்து அதாவது மறு சுழற்சி முறையில் நீங்கள் மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரும்போது என்னை தேடுவீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நிறையா பேர் பார்ப்பீங்க, ஆன்மீகவாதிகள்லாம் கிருஷ்ணர் பக்தராகவும் சிவன் பக்தராகவும் பைத்தியம் மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது அவங்க மைண்டில் என்ன ஓடுதுன்னு. அவங்க போன ஜென்மத்தில் அவங்கள நிராகரிச்சிருப்பாங்க. அது இந்த இதில் வந்து மறுபடியும் அவங்கள தேடுறாங்க பைத்தியம் மாதிரி. ஏன்? அந்த டைமில் அவங்க சொன்னதை கேட்டிருக்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறது அறிவுரைகளை அப்படின்னு. அப்படியே இங்கே ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆன்மீக பயணம் போயிட்டுருக்கு இந்த சந்தோஷமான உலகத்தில். நம்ம வந்து இதுக்காக எதையும் தியாகம்லாம் பண்ண தேவையில்லை. நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதே மாதிரி வாழ்ந்துக்கிட்டு தர்மத்தோடு எப்படி வாழணும், மாம் டேடி என்ன எதிர்பார்க்குறாங்க, இல்லை என்ற இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய மாம்டேட் சார்பாக மன்னிப்பு கேட்கணும். அதாவது அல்லாஹ் இருக்கும் மாம்டேட் சார்பாக இல்லை என்ற இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்க தான் வந்தாங்க. ஏன்னா அவங்க செஞ்ச தப்பால் அவங்க வந்துட்டதுனால தான் இறைவன் வந்து இப்போ இல்லாமல் போயிட்டான். அவங்க இல்லாமல் போனதுக்கு இவங்க தான் காரணம். அதுக்காக மன்னிப்பு கேட்குறாங்க. ஏன்னா இறைவன் அது வந்து ஆசீர்வதிச்சு போயிட்டான், ஜெயிக்க சொல்லி அம்மா அப்பாவை. இறைவன் வரமாட்டான். இறைவன்லாம் வந்தால் அது இங்கே கேம் சேஞ்சர் ஆகிடும். அதெல்லாம் அதை பற்றி நான் நிறையா சொல்லியிருக்கேன். ஸோ யோசிங்க, பாருங்கள். முக்கியமாக இன்னொரு குறிப்பு எடுத்துங்க. மொத்தம் எத்தனை லட்சக்கணக்கான சக்திகள், எத்தனை லட்சக்கணக்கான எண்ணிக்கைகள் இருந்தாலும் அது 4ஆக சுருக்கணும், 4லேருந்து 2ஆக சுருக்கணும், 2லேருந்து 1ஆக சுருக்கணும், 1லேருந்து பூஜ்ஜியத்துக்கு கொண்டு வரணும். இப்போ நான் இந்த ஒளியை பற்றி நான் சொன்னதில் கூட நான் பூஜ்ஜியத்தை சீக்ரெட் இன்னும் சொல்லலை. அது நான் இன்னொரு தடவை சொல்லுவேன். ஏன்னா அதுதான் மெயின்.
ஏன்னா அப்பப்போ சொல்கிற விஷயத்த நம்மளும் கொஞ்சம் செக் வச்சுட்டு போகணும். இல்லைன்னா இன்னொருத்தன் வந்து நம்ம கிரெடிட்